என் பேரு ஷீபா, எவாஞ்சலினோட அம்மா. ஷீ இஸ் அ ஸ்பெஷல் சைல்டு. அவ பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்பெஷல் சைல்டு பற்றி ஒன்றுமே தெரியாது, ஜீரோ. ஆனால் இப்போ ஓரளவுக்கு தெரியுது. அவளுக்கு வந்து டவுன் சிண்ட்ரம், தட் மீன்ஸ் நம்மளுக்கெல்லாம் 46 குரோமோசோம் தான், அவளுக்கு வந்து ஒரு குரோமோசோம் கூட 47. அதனால வந்து அவளுக்குன்னு ஸ்பெஷல் இது ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ 8th ஸ்டாண்டர்ட். ஆனால் அவளோட ஏஜ் வந்து 5 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நான் நிறைய டிசபிலிட்டி இதோட டிஃப்ரெண்ட் ஏபிள் ஸ்டேஜுக்கெல்லாம் போயிருக்கேன் அவளை கூட்டிட்டு. ஸ்டேஜ்ல ஏற மாட்டா. ஆனா இன்னைக்கு ரொம்ப செக்யூர்டா என்ன மேம் சொன்ன மாதிரி அவளுக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்ப செக்யூர்டா தெரியுது. நான் வந்து S13 பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவேன். அப்ப இந்த போர்டை பார்ப்பேன், வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சே 3 மாசம் ஓட்டினேன். செப்டம்பர்ல இருந்து சேர்ந்தேன். சேர்ந்த போது நான் மேம்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது என்னன்னா, நான் 1 மந்த் தான் வருவேன், அவளுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டேன், ஏன்னா கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா அவளுக்கும் பிடிச்சிருக்கணும்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டேவே அவ ரொம்ப செக்யூர்டா இருந்தா. மாஸ்டரை பிடிச்சிருக்கு, மேம் பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்யூ மேம். மாஸ்டர் நல்லா நீங்களாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அவளை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது செய்யன்னு சொல்லிட்டு. கிளாஸ்ல சும்மா உட்காந்துதான் இருப்பா, ஒண்ணுமே பண்ண மாட்டா. ஆனா வீட்டுக்கு வந்து 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுவா. அவளுக்கு கிளாஸ்ல பண்ண ஒரு மாதிரி என்னன்னு தெரியல, ஆனா பண்ண மாட்டா. ஆனா வீட்டுல பண்ணுவா. நான் வீடியோஸ் தான் அனுப்புவேன். இப்பவும் அப்படிதான் பண்ணும். சாரி, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா அவளே பாடுவா. மேம் தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச்.